ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நல்லா க்ரீமியான ஒரு தயிர் சாதம் வந்து எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலுன்ற அளவில் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த கப்பில் வந்து 2 கப் அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ எப்போதுமே வந்து நம்ம 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா 3 மடங்கு அந்த தண்ணியை அதாவது 2 மடங்கு தண்ணியும் 1 மடங்கு பாலும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர் சேர்த்து இதை வந்து நான் வேக விட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து இன்ஸ்டா பாட்டில் தான் வைக்க போகிறேன். பட்டர் வந்து நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறேன். அப்புறமும் நான் வந்து சேர்ப்பேன். இது வந்து நான் கெஸ்ட்டுக்கு செய்கிறனால ரொம்ப க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக பட்டர் நிறைய போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த அரிசியெல்லாம் வேகிற கேப்பில் வந்து நான் இஞ்சியும் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கிய தயிர் சாதத்துக்கு. இப்போ சாதம் வெந்துருச்சு. சாதம் வெந்ததை நான் மாற்றிட்டு நல்லா அந்த சூடோடு இருக்கும்போதே நல்லா குழச்சி விடுறேன். ஏன்னா நமக்கு தயிர் சாதம் நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த சூடோடு குழச்சி விட்டுட்டு இன்னும் கூட ஒரு கியூப் அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டிக் அளவுக்கு ஒரு ஸ்டிக்கு பட்டர் போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நான் பால் வந்து நல்லா வார்ம் பண்ணி ஹோல் மில்க் நான் வந்து யூஸ் பண்ணது நல்லா திக்கான பாலை வந்து வார்மாக இருக்கும்போது நான் இதை வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தண்ணி பாலுன்னு நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் ஈக்குவலாக சேர்த்துட்டே வரணும். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருக்குது. பட் இன்னுமே எனக்கு வந்து அந்த நமக்கு தண்ணியாக வரணும். அப்போ தான் வந்து இறுகும் ஆற அதனால. இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து நல்லா சூடாக தான் இருக்கும் சாதம். அதனால பெருங்காயத்தூள் வந்து நல்லா நிறையவே போட்டுக்கிறேன். நான் செஞ்சது நிறைய குவான்டிட்டி, வீட்டுக்கு செய்யும்போது கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா சுடுதண்ணி வந்து சூடு பண்ணி அது கூடயே நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா பால்லாம் நிறையவே நான் ஊற்றிருக்கேன். அதனால் வந்து பால் சுடுதண்ணி முடிஞ்சளவு பால் வந்து நம்ம நிறைய சேர்க்கணும். அதை நல்லா ஆறட்டும். அதாவது ஆறுனோடனே தான் தயிர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தாளிப்பு வந்து வரமிளகா, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஆறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். நல்லா இப்போ கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சு எனக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். அது வரைக்கும் வந்து தயிர் சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் திரும்ப தயிர், பால் இதெல்லாமே சேர்க்க போகிறேன். இப்போ எனக்கு ஆறுனோனையும் கெட்டியாகும். அப்போ வந்து நான் பால் நிறைய, அதாவது நம்ம செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கணும். நம்ம மொத்தம் இந்த மாதிரி தளதளன்னு ஆக்கிக்கணும். ஏன்னா நம்ம முடிஞ்சளவு தளதளன்னு நம்ம செய்யும் போதே செஞ்சால் தான் ஆற நான் வந்து இதை செஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிட போகிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு தளதளன்னு தான் நான் செஞ்சுட்டேன். தயிரை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக இவ்வளோ ரைஸுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு தான் தயிர் ஊற்றுறேன். ஏன்னா தயிர் நிறைய சேர்த்தோன்னா புளிப்பு வந்துடும். அதனால் வந்து பால் நிறையாவும் தயிர் கம்மியாகவும் சேர்க்கணும். அதாவது வந்து இப்போ பால் வந்து நீங்கள் ஒரு 4 டம்ளர் பால் சேர்க்குறீங்கன்னா அளவு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம தயிர் சேர்க்கணும். ஏன்னா இருக்க அது வந்து புளிப்பு கொடுக்கும். இப்போ வந்து தயிரெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ண போகிறேன். எண்டில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் எடுத்த அளவுக்கு இதில் வந்து ஒரு அரை இது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஊற்றினேன். ஸோ நம்ம வீட்டுக்கு செய்கிறோன்னா ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோன்னே அது ஒரு நல்ல க்ரீமியாகவும் ஒயிட்டாகவும் நமக்கு வந்து தயிர் சாதம் இருக்கும். இவ்வளோ தான் தயிர் சாதம் ரெசிபி. இந்த அளவுக்கு தளதளன்னு இருந்தால் தான் எனக்கு 2-3 மணி நேரத்தில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் க்ரீமியான தயிர் சாதம் வந்து ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.